நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு ஒரு நீண்ட நேரமாக ஒரு சைட்வேஸ் மாதிரி இருந்துகிட்ருக்கிற நேரத்தில் இந்த இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஹெவியாக எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் கொடுக்காத நேரத்தில் திடுதுப்புன்னு ஒரு பெரிய ஃபாலிங் கொடுக்குது. விழுந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே திரும்ப ரிவர்ஸில் எந்திக்குது. என்னுடைய வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 730 789 சரி ஒரு 750 பக்கம் வச்சுக்கலாம். ஒன் மினிட்டில் டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன டைம். இந்த ப்ரைஸில் இருந்து ஹெவியாக ஒரு ஃபாலிங் கொடுக்குது. அது ஃபாலிங் கொடுத்தது 254. ஒரே கேண்டில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 பாயிண்ட் கிட்ட இறங்குது. அந்த 150 பாயிண்ட் இறங்குற கேண்டில் ஓகே, ஒரு 150 பாயிண்ட் இறங்குற கேண்டில் தொடர்ந்து மேற்கொண்டு ரெண்டாவது கேண்டிலில் மேற்கொண்டு ஒரு 450 ஒரு 100 பாயிண்ட்டு இறங்குது. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபாலிங் கொடுத்தது காலையிலே இருந்த மாதிரி ஒரு சைடு வேஸ்லேயோ மேற்கொண்டு ஒரு மேலே ஏறாமல் ஒரு சைடு வேஸ்லேயோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டோ கொடுத்துருந்தா அது நம்ம பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் விழுந்த வேகத்தில் 2 நிமிஷம் முடிஞ்சதுலேருந்து மார்க்கெட்டு திடுதுப்புன்னு மேலே ஏறுது. ஸோ மார்க்கெட்டில் இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சைட்வேஸில் இந்த மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இறங்கிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்து எவ்வளோ பாயிண்ட் இறங்கிச்சோ அதே அளவுக்கு திரும்பவும் மேலே ஏறலாம். அப்படிங்கிறது தான் இங்கே தெரிய வருது. நம்ம மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில், அதாவது 2 நிமிஷத்தில் இறங்கக்கூடியதை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு நிமிஷத்தில் ஒரு பால் ஆகிடுது, அடுத்த நிமிஷத்தில் அடுத்த ஒரு பாலாகி இறங்கி திரும்ப ஏறிடுறது. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத பட்சத்தில் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் ஒரே மாதிரி மாறுது. இந்த 252 அப்படிங்கிறத அடுத்துட்டு நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றினோன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் மாறுது. அதை மாறும்போது ஒரே கலராக இருந்தால் அந்த டைரெக்ஷனுக்கு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இதில் இண்டிகேட்டர் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வேலை செய்யலை. சொல்லிக்கலாம் சூப்பர் ட்ரெண்ட் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு. ஆனால் எல்லாமும் ஒரு சின்ன அடையாளம் கொடுக்குது. பெரிய அளவில் எதையும் நம்பி இங்கே செய்யக்கூடிய சிச்சுவேஷன் இண்டிகேட்டரில் இல்லை. கேண்டில் கலர் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஆனால் ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்ட் வரும்போதும் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, பண்ணாமல் இல்லை. ஓகே, இந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டே கூட ஒன்று மேலே ஒன்று கீழே ஒரே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல 2 ஹவர் ஒரு சூப்பர் ட்ரெண்டு கீழே ஒரு சூப்பர் ட்ரெண்டு மேலே இருக்குது. ஒன் ஹவர் அப்படி இல்லை, ரெண்டுமே கீழே இருக்குது. மார்க்கெட் இறங்கும்போது 2 சூப்பர் ட்ரெண்டும் மேலே தான் இருந்திருக்கு. 30 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் மேலே, 30 மினிட்ஸ் மேலே, 15 மினிட்ஸ் மேலே, 1 ஹவர் மேலே, 10 மினிட்ஸும் கிட்டத்தட்ட மேலே தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் அது இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்ட்ரெண்டுக்கான வழிமுறைகளையும் அது காட்டுது. ஸோ இந்த இடத்துல அது இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே தடுமாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. மார்க்கெட் ஒரு கீழே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு 5 மினிட்ஸில். அப்போ நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட்டு மேலே தூக்கிடும் அப்படின்னு நினைப்போம். இப்போ 5 மினிட்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் போடுறவங்க அந்த நிலமையில தான் இருப்பாங்க. 5 மினிட்ஸ் வச்சு ஆர்டர் எடுக்கிறவங்க, சரி 2 சூப்பர் ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துட்டான், இனி மார்க்கெட் வந்து எப்படியும் கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. கொஞ்ச நேரத்தில் 3 மினிட்ஸில் ஒரு அப்பும் ஒரு டவுனுமாக மாறுது. ஒரு ஃபால் விழுறதுக்கு முன்னாடி 1 மினிட்லேயும் ரெண்டுமே டவுனாக மாறுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை 100% புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் ஆல் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது, அதுலேயும் ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் அப்படிங்கிறது தெளிவாகும். இது கூட அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸு 2 சூப்பர் ட்ரெண்டு, ஆசம் ஆசிலேட்டரு, MACD இண்டிகேட்டர், ஸ்டோஜாஸ்டிக், இது எல்லாமே எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி ரிப்போர்ட்டை தர்றதில்ல. ஆனால் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, மார்க்கெட்டு பெரிய அளவில் இறங்குற மாதிரியே திரும்பவும் பெரிய அளவில் அடுத்த நிமிஷமே ஏறும் அப்படிங்கிறக்காக தான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாரி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் கவனிச்சிங்க அப்படின்னா, இது நிஃப்டி பேங்கு ஒரு ஃபாலிங் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. இது நிஃப்டி 50 அதே ஃபாலிங் இங்கேயும் இருக்குது. ஆனால் அந்த ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ட்ரெண்ட் சிக்னல் தான் கொடுத்து மேலே போகிற மாதிரி தான் வச்சுருக்குது. ஆனால் 3 மினிட்ஸில் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயுமா இருக்குது. இதே ஒரு இன்டர்செஷன் மூமெண்ட்டு, மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஆனால் 5 மினிட்ஸில் ஃபுல்லாக அப்பு. அந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸில் மார்க்கெட்டு அப்பில் தான் இருந்திருக்கு. அதை விட ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு நிஃப்டி 50 அன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்தே 9:15
ஒரு அப் ட்ரெண்டில் தான் வச்சுருக்கு. ஆனால் நிஃப்டி பேங்க்கு